அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டும். ஷாபான் மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானையும் நெருங்க இருக்கின்றோம். ஆனால் மக்கள் மத்தியில் அறியாமை நீடித்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்தான், காலங்கள் எவ்வளவு புதிதாக வந்தாலும், நவீனங்கள் எவ்வளவு புதிதாக தோன்றினாலும் பித்அத் மற்றும் அவர்களுடைய நவீனங்களாக வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், உள்ளத்தில் அந்த பித்அத் நன்மையாக பதிந்து இருக்கிற காரணத்தினால. பித்அத் பாவமாக அவங்களுடைய உள்ளத்தில் பதிவாக கிடையாது, நன்மையாகவே நினைக்கிறாங்க. யாரேனும் ஒருத்தர் பன்றி இறைச்சி சாப்பிடுவதை நன்மை நினைப்பாரா? பாவம் என்று ஊட்டப்பட்டதுனால அதை பாவம் நினைக்கிறாங்க, நன்மை நினைக்க மாட்டாங்க. மது குடிப்பதை நன்மை என்று யாருன்னா நினைப்பாங்களா? பாவம் நினச்சி தான் அதை குடிக்கிறவனே குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மௌலுதோ ஃபாத்திஹாவோ மீலாதோ கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் பித்அத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்லாம் என்ன தெரியுமா? நன்மை. இது ஃபாத்திஹா ஓதுனா நன்மை, இறந்தவர்களுக்கு குரான் ஓதுனா நன்மை என்று நன்மையில் இந்த பித்அத்தை செய்கிறாங்க. அவர்களை விட இவங்க பேராபத்து உள்ளவங்க. ஏன் தெரியுமா? அவன் பாவத்தை பாவம் நினச்சி செய்கிறான், இவங்க பாவத்தை நன்மைன்னு நினச்சி செய்கிறாங்க. அவங்கள விட இவங்க ஆபத்தானவங்க. அதனால் நம்பிக்கையை தெளிவுபடுத்துவது அவசியமானது. இப்போ பாருங்கள், ஷாபான் மாதத்தில் 15 வந்து விட்டால் 3 யாசின் ஓதுவாங்க. ஒரு யாசின் எதுக்கு? நீண்ட நாள் வாழணுமா இவங்க, அதுக்கு. ரெண்டாவது எது? மௌத்தா போனவங்களுக்கு. மூணாவது செல்வம் அதிகமாக இவங்களுக்கு வரணுன்றதுக்காக ஓதுறாங்க. அதாவது பல விஷயத்தை வருமானத்துக்கு உருவாக்குறதுக்கு உதாரணம் காட்டலாம். பல விஷயத்தை மார்க்கத்தின் பெயரால் பல விஷயங்களை வருமானத்துக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆலிம் சாக்கள் வருமானத்துக்கு உருவாக்கியிருக்காங்கன்னு காட்டலாம்ல. அதை காட்டுறதா இருந்தால் இது முதல் உதாரணம். இது ஏன் தெரியுமா? எந்த ஆதாரமும் இது கிடையாது. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் கூட இதுக்கு கிடையாது. ஷாபான் 15 அன்றுக்கு நீங்கள் 3 யாசின் ஓதுங்கள் என்றோ, 3 இன்னென்ன காரணங்களுக்கு ஓதுங்கள் என்றோ ஒரு செய்தி கூட கிடையாது, ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. சிலது பலவீனமான ஹதீஸை வச்சு செய்வாங்கள்ல, அது கூட இது கிடையாது. இதுக்கு 100க்கு 100% சொல்லலாம். இது காசுக்காகவே ஹஸ்ரத்மார்கள் உருவாக்கி வச்ச விஷயன்றதுக்கு இது உதாரணம் காட்டலாம். இப்படி அதாவது நன்மை நினச்சி பாருங்கள், 3 யாசின் ஓதுவாங்க. பித்அத் எவ்வளோ ஊறி இருக்குது பாருங்கள் மக்கள் மத்தியில். பித்அத் அவ்வளோ ஊறி இருக்கிறது நன்மை என்ற பெயரில். ஆனால் மார்க்கத்தில் குர்ஆன்ல ஹதீஸில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அன்றைக்கி இரவில் பாருங்கள், உம்ரே ஹஸாவா தொழுகை. என்னப்பா தொழுகிறேன்னா, அதாவது ஒரு வருஷம் இவன் எத்தனை நாள் கடமையான தொழுகையை விட்டானோ அத்தனையும் அப்படியே தொழுதுகிட்டு இருப்பான். நம்மளாம் கடந்த காலத்தில் அப்படி இருந்தவர்கள் தான். இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு சிரிப்பாக இருக்கிறது. எப்படி அது? இறந்த காலத்தில் நடந்து முடிந்த தொழுகைகள்லாம் ஒரு இரவில் தொழ சாத்தியமாது? உதாரணமாக ஒருத்தர் 50 வயசில் இஸ்லாத்துக்கு வர்றார். 50 வயசில் இஸ்லாத்துக்கு வர்றார். நான் கலிமா சொல்லிட்டேன், இப்போ என் மேலே என்ன கடமைன்னு அவர் கேட்குறார். நீங்கள் 50 வருஷமாக விட்ட தொழுகையை தொழுதாதான் நீங்கள் முஸ்லீமாக ஆக முடியும்னு சொன்னால் நான் அங்கேயே இருந்துறேன்னு சொல்லுவானா இல்லையா? இந்த மார்க்கம் அப்படியே வழிகாட்டுது. தொழுகை இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத்தா. தொழுகை என்பது மூமின்கள் மேலே நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் தொழுதாகணும், அவ்வளோதான். விடுபட்டதுக்கு அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தான் கேட்கணும். அப்போ இந்த ஒரு உம்ரே ஹஸா என்ற ஒரு தொழுகையை உருவாக்கி இரவு முழுக்க தொழுது கொண்டிருப்பாங்க. சில பேர் தஸ்பீ தொழுகை வேறு அந்த இரவில் தொழுது கொண்டிருப்பாங்க. அடுத்த நாள் நோன்பு வேறு. இது எல்லாம் சிறப்பான வணக்கங்கள் என்ற பேரில் செய்கிறாங்க. இது எதுக்குமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடையாது. அன்றைக்கி இரவு கபிரஸ்தான்லாம் ஜெகஜோதியார் விளக்குகளால் அலங்கரித்து கபிரஸ்தானில் ஜியாரத் வேறு. இது எல்லாமே பித்அத்தான காரியங்கள் என்பதை நம்ம அவர்களிடத்தில் பிரச்சாரமாக கொண்டு போகணும். நோட்டீஸ் வாயிலாக, பயான் வாயிலாக, திருமண பிரச்சாரம் வாயிலாக, தனிநபர் தாவா வாயிலாக அவர்களிடத்தில் நம்ம தாவா பணியை கொண்டு போக வேண்டும். மக்கள் அறியாமையில் இதையெல்லாம் செய்து நன்மை என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.